ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாம்பழத்தை வச்சு ஐஸ்கிரீம் செய்யலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள்: மாம்பழம், கண்டென்ஸ் மில்க்கு, ஃப்ரெஷ் க்ரீமு. மாம்பழத்தை கட் பண்ணிக்கலாம். எனக்கு கோல்டாக இருக்கிறதுனால குரல் இந்தமாரி இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மாம்பழத்தை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இது மாம்பழ சீசன்றதுனால மேங்கோ ஐஸ்கிரீம் நம்ம வீட்டிலேயே செய்யலாம். பசங்களுக்கு கொடுத்து ஹாப்பியாக இருப்பாங்க. எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பார்த்தீங்களா? மேங்கோ ஐஸ்கிரீம் செய்ய ஆரம்பிக்கலாம். பல்ப்லாம் எடுத்து கட் பண்ணி போட்டுக்கலாம். மாம்பழம் நல்லா பழுத்திருந்தால் ரொம்ப நல்ல டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போ கட் பண்ண மேங்கோவை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் 1/2 கப் சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ் மில்க் 1/2 கப்பில் பாதி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவு இருந்தால் போதும். மாம்பழமே ஸ்வீட்டாக தான் இருக்கும், அதனால் இந்த ஸ்வீட்னஸே போதும். மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் நல்லா அடிச்சிட்டு வந்துடலாம். அடிச்சிட்டு வந்தாச்சு, நல்லா க்ரீமியாக இருக்குது. இப்போ இதை ஒரு கண்டெய்னரில் மாற்றி வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்காக. ஃப்ரீசரில் ஒரு 8 ஹவர்ஸ் வச்சு எடுத்து சர்வ் பண்ணலாம். நல்லா டைட்டாக மூடி ஃப்ரீசரில் வச்சிடலாம். எயிட் ஹவர்ஸ் ஆயிடுச்சு, எடுத்து சர்வ் பண்ணலாம். மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருக்குமா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.